வணக்கம். ஏவுகணை டிவியின் சார்பில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம சொல்கிறபடி தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2017-18 பணி நியமனங்களால் ஏற்பட்ட நிதி இழப்பு சுமார் 60 கோடி ரூபாய்ன்னு நம்ம முந்தைய பதிவுகளில் பார்த்தோம். அதுக்கு பிறகு நிர்வாக ரீதியாக பண்ண தவறுகள்னாலையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இங்கே தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இணைந்து அவர்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார், அவருக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி சட்டவிரோதமாக செய்யப்பட்ட நிதி மோசடிகள் மற்றும் அதனால் ஏற்பட்ட லாஸ், தமிழ் பல்கலைக்கழகத்துக்கும் அரசுக்கும் ஏற்பட்ட லாஸ் தொடர்பாக இப்போ நம்ம இது தொடர்பாக பேச போகிறோம். தொடர்ந்து இந்த நிதி முறைகேடுகள் மட்டுமே இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா இப்போ ஸ்கூலில் சாதாரண கழிப்பிட வசதி செய்து தருவதற்கு கூட தமிழ்நாடு அரசுக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் அந்த கழிப்பிட வசதி கூட செய்து தர முடியாமல் அரசு தவிக்குது. இந்த மாதிரி சூழலில் கிட்டத்தட்ட தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிதி மோசடி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட லாஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை செயலாளருக்கும் நிதித்துறை பல்கலைக்கழக சிண்டிகேட்டில் ஒரு மெம்பராக உட்கார்ற, தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு சிண்டிகேட்டில் மெம்பராக பணியாற்ற, அதாவது மெம்பராக சிண்டிகேட் மீட்டிங்கில் உட்கார்ற இணைச் செயலாளர், நிதித்துறை இணைச் செயலாளருக்கும் இந்த பதிவை சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா இதில் எப்படி இந்த நிதி மோசடி எப்படி செய்யப்படுகிறதுன்னா, இல்லாத பதவிகளில் நியமனம், அதுக்குள்ள சம்பளம், சுயநிதியில் பதவி உயர்வு கொடுத்து அதனால் ஏற்படுற தொடர் நிதி இழப்பு, அதாவது பென்ஷனில் தொடர்ந்து கொடுக்குற நிதி இழப்பு, இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் இன்எலிஜிபிள் அப்பாயிண்டீஸ் சம்மந்தமாக மோசடி, இது தொடர்பான விஷயங்கள் ஒன்று ஒன்றா நம்ம சொல்கிறோம். இதை நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்பெஷல் டிரைவ், இது உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்ஷன், இது தொடர்பான ஆய்வு பண்ணணும். அந்த ஆய்வு பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்டெல்லாம் யார்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வருதோ, என்னென்ன முறைகேடுகள் தொடர்பான கம்ப்ளைண்ட் வருதோ அவங்களுக்கும் லெட்டர் அனுப்பி நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறத கேட்கணும். அது இல்லாமல் பல்கலைக்கழகம் கொடுக்குற டாக்குமெண்ட்டையோ இல்லை உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை, இங்கே உடன்நிகழ் தணிக்கை பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அவங்களும் இந்த முறைகேடுகள் அனைத்துலேயும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க மேலே அந்த ஏடி மேலே கிரிமினல் வழக்கு தொடருவதற்காக நம்ம சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கேட்டிருக்கோம் நிதித்துறைக்கு. இது வரைக்கும் வரல. ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஸ்பெஷல் ஆடிட்டிங் போட்டிருந்தாங்களாம். அந்த மாதிரி ஆடிட்டிங் போட்டது, அந்த ஆடிட்டிங் வந்தவங்க நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு நம்மவும் கேட்கல. அவங்க பல்கலைக்கழகமும் உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறையும் கொடுக்குற ஆவணங்களை மட்டும் வச்சுட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறையிலேருந்து என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த பெட்டிஷன்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. இதுக்கு குற்றச்சாட்டு ஒன்று சொல்லப்பட்டால், குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டால், இல்லை ஒரு நீதிமன்றத்தில் எப்படி பதிவு செய்தால் அது அவங்களோட ஆதாரங்கள் கேட்குறாங்களோ அதுபோல் ஏன் நிதித்துறை அதில் என்ன இருக்குது சிரமம்? அந்த கமிட்டி வரும்போது இத்தனாம் தேதி இந்த கமிட்டி வருது, நாங்கள் ஃபைண்டிங் இது பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் நிதி இழப்பு ஏற்படலைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்னு எங்கள்கிட்ட கேட்கணும் இல்லையா, ரிட்டர்னில் கேட்கணும் இல்லையா? அது மாதிரி கேட்காம ஒருதலை பட்சமாக ஒரு முடிவெடுத்து இந்த உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்காக நிதித்துறை செயல்படுதுங்கிற மாதிரி சந்தேகம் வருது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்அப்ரூவ்டு போஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய போஸ்ட் அது மாதிரி இருக்குது. அப்பாயின்மெண்ட்டு ஏற்கனவே சொல்லிவிட்டோம், 2017-18 அப்பாயின்மெண்ட்டில் 60 கோடி ரூபா லாஸ். அதுக்கு அடுத்தது இப்போது அதில் இப்போ தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆவண காப்பக உதவியாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டே கிடையாது. அந்த ஆவண காப்பக உதவியாளருங்கிற போஸ்ட்டில் ஒரு மாதவிங்கிற ஒருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது அன்அப்ரூவ்டு போஸ்ட்டு. அதுக்கு எந்த விதமான அது கல்வி பணியும் கிடையாது. அந்த போஸ்ட்டை அப்பாயின்ட் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது ஆய்வு உதவியாளர் 21 நபர்கள் ஆய்வு உதவியாளராக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க.
அதுவே முன்னாள் துணைவேந்தர் சி சுப்பிரமணியம் என்பவர் பதவியில் இருந்த காலத்தில் அரசுக்கு தவறான தகவல்களை அனுப்பி அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டையும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போட்டிருக்காங்க, ஏற்கனவே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பணியில் இருக்கிறார்கள். மொத்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டே 11 போஸ்ட்டு தான். ஏன்னா இது திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு உயராய்வு மையம், இது ஆராய்ச்சிக்கு மட்டும்தான், ஆராய்ச்சியை மட்டும் நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஏற்கனவே பணியில் இருக்கும்போது 21 ஆய்வு உதவியாளர்களை கல்வியாளர்னு ரீடிசிக்னேட் பண்ணுறாங்க. அவங்க கல்வியாளராக விசி குழந்தைசாமி அறிக்கையின்படி அவங்க கல்வியாளர்கள் அல்ல. ஆனால் கல்வியாளர்கள்னு அவங்க ரீடிசிக்னேட் பண்ணி 21 பேருக்கு ஒரு ஜிஓ போடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்களை உள்ளே கொண்டு வரதுக்கு படிப்படியாக நடக்கிற முறைகேடுகளை பற்றி சொல்கிறோம் நம்ம. அதுக்கடுத்தது இந்த 21 நபர்கள் 29 நபர்களாக மாற்றம் செய்யப்படுகிறார். அதில் இந்த ஆவண காப்பக உதவியாளரும் ஒருத்தர். இவர் கல்வி பணி செய்தார்னு முன்னாள் துணைவேந்தர் பாஸ்கரன் அப்போ பதிவாளராக இருக்கார். அவர் ஒரு ஃபோர்ஜரி ரெக்கார்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாரு. அப்போ துணைவேந்தர் சி சுப்பிரமணியம். இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அழிவுக்கு முக்கியமான காரணம் தொடங்கி வைத்ததே வந்து சி சுப்பிரமணியம்ங்கிறவர் தான். முதல்ல 29 பேரை, இது மற்றபடி ஆவண காப்பக உதவியாளர் மட்டும் இல்லாமல் சொல்லடைவு பணியாளர், தொழில்நுட்பாளர், இவங்களையெல்லாம் சேர்த்து. ஏன்னா முதல்ல ஜிஓ படி 21 ஆய்வு உதவியாளர் தான் கல்வி பணியாளர்னு ஜிஓ போடுறாங்க. அதுக்கு பிறகு இவங்களையெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. இதில் என்ன முறைகேடுன்னா, இந்த ஆவண காப்பக உதவியாளருங்கிற பதவியே கிடையாது, அது நான் டீச்சிங். அப்படியே இருந்தாலும் நீங்கள் அன்அப்ரூவ்டு போஸ்ட்டு நான் டீச்சிங்கில் உள்ள போஸ்ட்லேருந்து கல்வியாளருங்கிற போஸ்டிங்கு இவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு ப்ரொவிஷனே துணைச்சட்ட விதிகளின்படி இல்லை. அது மாதிரி ப்ரொமோட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஆவண காப்பக உதவியாளரை என்றைக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்களோ, இது வந்து இப்போது கல்வியாளர்களாக கன்வெர்ட் பண்ணி இவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இவங்களை போடுறது 2009 கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் தான் இருக்குது, சிபிஎஸ் தான் இருக்குது. பழைய பென்ஷன் ஸ்கீமில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க வந்து எந்த அன்அப்ரூவ்டு போஸ்ட்டில் இருக்கிறாங்களோ அந்த அன்அப்ரூவ்டு போஸ்ட்லேருந்து இவங்களை வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போட்ட தேதியிலேருந்து இவங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணாமல் என்றைக்கு ஆவண காப்பக உதவியாளராக போட்டாங்களோ அந்த டேட்லேருந்து எடுத்து இவங்களுக்கு பென்ஷனபிள் சர்வீஸில் கொண்டு வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு அது அசோசியேட் ப்ரொஃபஸர், இப்போ ப்ரொஃபஸருக்கு ப்ரொபோசல் போகுது. இது எப்படி சரியாக இருக்க முடியும்? இப்போ இது வந்து பல்கலைக்கழக நிதி இந்த போஸ்டிங்குக்கு கால்ஃபர் கிடையாது. கால்ஃபர் பண்ணி இந்த போஸ்டிங் போர்டில் இன்டர்வியூ நடத்தலை. இவங்க குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறதெல்லாம் இம்மெட்டீரியல். அதுக்கு பிறகு பல்கலைக்கழகத்தில் எப்போவுமே இவங்க வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களே இவங்களுக்கு ஒரு டிகிரி கொடுத்துவாங்க. அதுவும் இது வந்து தொலைநிலை கல்வி ஆரம்பித்த பிறகு இது இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டிகிரி கொடுக்கறதுக்காகவே இந்த கோர்ஸ் ஆரம்பித்தாங்களோ தொலைநிலை கல்விங்கிறது சந்தேகத்துக்கு இடமானது. அது மாதிரி எல்லாம் இதிலேயே பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுவும் எங்கேயும் அப்படின்னா தஞ்சாவூரில் எக்ஸாம் எழுதுறதில்ல, தேனி இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களோட கணவர் நடத்துகிற சீர்காழியில் நடத்துகிற சென்டர், இது மாதிரி சென்டரில் போய் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்க பணி செய்கிறவங்க தஞ்சாவூரில், இது வந்து ரெசிடென்ஷியல் இடம் வந்து தஞ்சாவூர், ஆனால் எக்ஸாம் எழுதுறது எங்கன்னா வேறு எங்கேயோ போய் இந்த இது சென்டர் இருக்கு இல்லையா, தொலைநிலை கல்வி தொடர்பு மையங்கள், அது மூலமாக எழுதுகிறாங்க. அங்கே எழுதி தான் டிகிரி வாங்குகிறாங்க. அது மாதிரி இப்போ இவங்க இங்கே வந்த பிறகு பிஹெச்டி எல்லாம் இங்கேயே பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு குவாலிஃபிகேஷனை பற்றி நான் கொஸ்டினே பண்ணலை. ப்ரொமோஷன் எங்கேருந்து வந்தது இவங்களுக்கு? இது அன்அப்ரூவ்டு போஸ்ட்டு. இதுலேருந்து ப்ரொமோஷன் எப்படி வந்தது? அதுக்கு பிறகு இவங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ப்ரொமோட் பண்ணதே தப்பு, அப்பாயின்ட் பண்ணதே அதில் தப்பு. அதுக்கடுத்து அசோசியேட் ப்ரொஃபஸர், இப்போ ப்ரொஃபஸர். இது எந்த வகையில் நியாயம்? இவங்களுக்கு எப்படி பென்ஷன் கொடுக்க முடியும்? அந்த ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் எவ்வளவு தொடர் நிதி இழப்பு ஏற்படுது, லட்சக்கணக்கான ரூபா. கிட்டத்தட்ட ஒரு நெருக்கி ஒரு 90,000 1 லட்சமோ இவங்களுக்கு பென்ஷன் வருதுன்னு வச்சுங்க. 12 லட்ச ரூபா பர் இயர் இது தொடர் நிதி இழப்பு ஏற்படுது. அடுத்தது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்க, திடீர்னு ஊதியத்தை நிறுத்திட்டாங்க கொஞ்சம் பேருக்கு. இதெல்லாம் அன்அப்ரூவ் போஸ்ட். 4 டிபார்ட்மெண்ட்டு அன்அப்ரூவ்டு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பளத்தை நிறுத்திட்டு அப்புறம் கொஞ்ச நாள் என்ன நடந்ததுன்னு தெரியல, அதில் என்ன பேரம் நடந்தது இல்லை என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியல. அதை பற்றி ஆதாரம் இன்னும் நம்மகிட்ட இல்லை. அவங்களுக்கு மறுபடியும் சேலரியை வந்து அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, இதில் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில்
பழங்குடி மக்கள் ஆய்வு மையம்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு உதகையில் இருந்தது. ஊட்டியில் பழங்குடி மக்கள் ஆய்வு மையம்னு ஒரு மையம் செயல்பட்டு வந்தது. அதை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டு அதில் உள்ள எம்ப்ளாயீஸஸ் எல்லாம் எங்கே இப்போ ஆப்ஷன் கேட்டு தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வர்றதுன்னா தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்துடுங்க, இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி அதோட முடிஞ்சிருச்சு. அது அந்த டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ்டு. அந்த க்ளோஸ் ஆன டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இந்த 40 கல்வியாளர்கள் பிரச்சனைகள் வந்திருக்கு இல்லையா, இன்எலிஜிபிள் அப்பாயிண்டீஸ், இதில் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவருக்கு சம்பளம் நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ சம்பளம் நிறுத்தி வைக்கும்போது திரும்ப சம்பளம் அவரை விட்டுட்டு மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஜியோ போடுறாங்க. அதுக்கிடையில் அதுக்கு மட்டும் என்ன நடந்ததுன்னு தெரியல. இதில் நடக்கிற திரைமறைவு பேரங்கள் நமக்கு தெரியல. அதில் அவங்க போட்டுடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்றாங்க போஸ்ட்டை. இந்த அந்த ஜியோ அது மாதிரி அப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு சேலரி ரிலீஸ் பண்ண போது இந்த பழங்குடி மக்கள் ஆய்வு மையத்தில் அப்பாயிண்ட் பண்ண நபர்கள் மீது, அது அப்பாயின்மெண்ட் யார் அப்பாயின்மெண்ட் போட்டாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த ஜிஓவில் இருக்குது. அந்த ஜிஓவில் கையெழுத்து போட்டவரே இதே இப்போ இருக்கிற தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் தான். திரும்ப அவரே வந்து அதை ரெகுலரைஸ் பண்ணி போஸ்டிங் போடுறாரு. அந்த பழங்குடி மக்கள் ஆய்வு மையம் ஆல்ரெடி கவர்மெண்ட் எடுத்துட்டாச்சு. அந்த டிபார்ட்மெண்ட்டையே அபாலிஷ் பண்ணியாச்சு. அபாலிஷ் பண்ண பிறகு அப்போ இருந்த பதிவாளர், அந்த பதிவாளராக இருந்தவர் இவர் பாஸ்கரன்கிறவர் அக்யூஸ் நம்பர் 1 இன் டிவிஎஸ்சி கேஸில், அவருக்கு நல்லா தெரியும் இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட் எடுத்துக்கிடுச்சின்னு. ஆக பாஸ்கரனுக்கு இது தெரியும், இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, இதில் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவர் அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காரு, அதில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இது தெரிஞ்சுக்கிட்ட இந்த மாதிரி அபாலிஷ் ஆகிடுச்சு இந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ண பண்ணவருக்கு சேலரியை நிறுத்திட்டு அதுக்கடுத்தது இதுபோல் அப்பாயிண்ட் பண்ணவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த ஜிஓவில் இருக்குது. இந்த நடவடிக்கையும் எடுக்கலை. திரும்ப என்ன நடந்ததுன்னு இதுக்கு இடையில தெரியல. திரும்ப இந்த பழங்குடி மக்கள் ஆய்வு மையம்ங்கிறது மறுபடியும் அதை வந்து அவரை அப்ரூவ் பண்ணி சேலரியும் திரும்ப கொடுத்துட்டாங்க. இவர் இந்த 40 பேரில் ஒருத்தர். இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எத்தனை இருக்குது அப்படின்னா, பழங்குடி மக்கள் ஆய்வு மையத்தில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, எத்தனை பேர் படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா, முதுகலை மானுடவியல் மற்றும் பழங்குடியியல் அப்படிங்கிறத 2019-20 23-24 வரைக்கும் நடைபெற்ற அகாடமிக் இயர் 5 வருடத்தில் வெறும் 6 பேர், 2022-23 வெறும் 6 ஸ்டூடெண்ட் மட்டும் சேர்ந்துருக்கிறதா தமிழ் பல்கலைக்கழக ரெக்கார்டையே சொல்லுது. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவருக்கு தமிழ் பல்கலைக்கழக, அதாவது தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளருக்கு போயிருக்கு. இதில் இந்த அபாலிஷ் பண்ணப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்டும் இல்லாத போது இந்த இதை வந்து அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுவும் அவர் அன்அப்ரூவ்டு, அதாவது இந்த 40 பேரில் ஒருத்தர் அவர். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும், நாடகத்துறையில் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ அதில் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு முதுகலை நிகழ்த்துக்கலைன்னு 30 பேர் சேர்த்துருக்காங்க 22-23. முதுகலை நாடகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25, 35, 36, 40, 50 ஸ்டூடெண்ட் தான் சேர்ந்துருக்காங்க 5 வருஷத்துக்கு. பட்டயம் 15 பேர் ஒரே ஒரு வருடத்தில். இவ்வளோ தான் இதனோட ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து. அதுக்கடுத்தது ஓலைச்சுவடி துறைன்னு ஒன்று இருக்குது, பட்டயம் சுவடியியல். அதில் 23-24 பட்டயத்தில் ஒரு 18 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் சேர்ந்துருக்காங்க இந்த 5 வருடத்தில், வேறு யாருமே சேர்க்கலை. அரிய கையெழுத்து சுவடை துறையில் ஆவண மேலாண்மைங்கிற பட்டயம் இருக்குது. அதில் 22-23 18 பேர், 23-24 4 ஸ்டூடெண்ட், மொத்தமே 22 ஸ்டூடெண்ட். அதுக்கடுத்தது மொழிபெயர்ப்பு துறையில் முதுநிலை பட்டயம் மொழிபெயர்ப்பில் 2023-24 4 ஸ்டூடெண்ட் தான் சேர்ந்துருக்காங்க, வேறு யாரும் இல்லை. சமூக அறிவியல் துறையில் முதுகலை சமூக பணி அப்படிங்கிறதுல 2022-23 7 ஸ்டூடெண்ட் சேர்ந்துருக்காங்க. 5 வருடத்துக்கு 7 ஸ்டூடெண்ட் தான் சேர்ந்துருக்காங்க. மெய்யியல் துறையில் முதுகலை யோகாவில் 22-23 14 பேர், பட்டயம் திருக்கோயிலில் 14 பேர். வேறு இந்த 5 வருடத்தில் இந்த 28 ஸ்டூடெண்ட்டை தவிர, அதுவும் திருக்கோயில் பட்டயம் திருக்கோயில் நிர்வாகங்கிறதுல என்ன அது இதெல்லாம் அப்ரூவ் வாங்கியிருக்காங்களா, எதில் அப்ரூவல் வாங்கினாங்க, முதுகலை யோகாவெல்லாம் என்ன அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்றதெல்லாம் தெரியலை. பழங்குடி மக்கள் ஆய்வு மையம் தான் ஏற்கனவே சொல்லியாச்சு, 6 ஸ்டூடெண்ட்டு தான் 5 வருடத்துக்கு. இந்திய மொழிகள் மற்றும் ஒப்பிலக்கிய பள்ளியில் பட்டயம் தெலுங்கு 28 பேர் தான் 23-24 ஸ்டூடெண்ட்டு சேர்ந்துருக்காங்க. டிப்ளமோ, வெறும் டிகிரி எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்தது சுற்றுச்சூழல் மற்றும் மூலிகை அறிவியல் துறையில்
21, 22 முதுகலை மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மூலிகை அறிவியலில் 9 பேர், 22, 23 16 பேர், 25 பேர் தான் 5 வருடத்துக்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த 5 வருடத்துக்கு மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 2073 பேர். இதில் இது எல்லாமே வந்து என்ன ஆகிடுதுன்னா, இதில் வந்து பிஎட்டுக்கு சேர்ந்துருக்காங்க பாருங்கள். பிஎட்டில் வருடத்துக்கு கிட்டத்தட்ட 100 பேர். அந்த 100 பேரை கழிச்சுட்டா ஒவ்வொரு வருடத்துக்கும் எவ்வளோ வருதுன்னா 481, 581, 260, 146, 127, 19, 20ல் 127 பேர் தான் மொத்த ஸ்டூடெண்ட்டே சேர்ந்துருக்காங்க. 20, 21ல் 146 பேர், 21, 22ல் 260 பேர், 22, 23ல் 589 பேர், 23, 24ல் 489 பேர். இந்த பல்கலைக்கழகத்தில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா 89 பேர் ப்ரொஃபஸர் கல்விநிலை பணியாளர்கள், 89 பேர் சொல்கிறாங்க. 222 பேர் அலுவல்நிலை பணியாளர்கள். இந்த பணியாளர்கள் எண்ணிக்கையை விட ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. சம்பளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா ஒரு ப்ரொஃபஸருக்கு கொடுக்குறாங்க. அவர் எந்த ஸ்டூடெண்ட்டு, 2 ஸ்டூடெண்ட்டு, 1 ஸ்டூடெண்ட்டு, 5 ஸ்டூடெண்ட்டு, இது மாதிரி தான் பாடம் எடுக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஒரு மறு வரையறை பண்ண வேண்டியது ரொம்ப மிக மிக அவசியம். இந்த டிபார்ட்மெண்ட்டு வேறு ஏதாவது மெர்ஜ் பண்ணலாம். இந்த யூனிவர்சிட்டியை நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லலை. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டிங்கிறது நிச்சயமாக இந்த அமைப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டால் இதுக்கு மேலே எந்த விதமான இது. ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்டை சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். ஸ்டூடெண்ட்டே சேர்க்காமல், ஸ்டூடெண்ட்டே இல்லாமல் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு ஒரு 4 பேர் 6 பேர் அப்படின்னு அது மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு வேறு எந்த விதமான பணிகளும் இல்லாமல் இவங்களுக்கு வீணான சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அதுலேயும் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டை தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட்டு இல்லாதது, இந்த 4 டிபார்ட்மெண்ட்டு இல்லைன்னா அதையே மறுபடியும் கொண்டு வந்து மெய்யியல் துறை வந்து காஞ்சிபுரம் தத்துவ மையம் காஞ்சிபுரத்தில் இருக்கணும். அதுக்கு வந்து இது தெளிவாக ஜிஓவில் இருக்குது. 96 ஜிஓவில் இவர் வந்து விசி குழந்தைசாமி அறிக்கையின்படி இது எல்லாமே ஸ்டாஃப் எல்லாத்தையும் வரையறை பண்ணி அந்த வரையறை பண்ணுறதன் அடிப்படையில் அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ பேர் ப்ரொஃபஸர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே இல்லை. எந்த விதமான இதுவும் சரி பண்ணவும் இல்லை. ஏற்கனவே க்ளோஸ் பண்ண துறைகளுக்கெல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன, அதாவது இல்லாத அப்பாயின்மெண்ட்டுக்கு யாரோட வரி பணத்திலேருந்து நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க? அவர் வந்து தனிப்பட்ட முறையில் பாஸ்கரன் இதில் பணப்பயன் அடைஞ்சிருக்கிறதுக்காக இது ஸ்டூடெண்ட்டே இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் பண்ணி இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் இல்லையா? இது எல்லாமே தெரிஞ்சு இது மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் நடந்திருக்குன்னா இது கிரிமினல் அஃபென்ஸ் இல்லையா? இது மாதிரி நடந்திருக்கு. அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, ரிட்டையர்டு பீப்புளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இதே மாதிரி, அதாவது அதான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிளாண்டஸ்டைன் குரூப், ஒரு குரூப் ரகசியமாக ஒரு குரூப் இயங்கி வருது பல்கலைக்கழகத்தில். இந்த கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்காக தான் இந்த பல்கலைக்கழகமே இயங்குது. இவங்களுக்கு சேலரி கொடுக்கறது, இவங்களுக்கு இல்லீகலாக ப்ரொமோஷன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இதில் நடந்துகிட்ருக்கு. பவளக்கண்ணன் ஒருத்தர் துணைத் தகட்டச்சாளர்னு தான் அந்த போஸ்ட் மட்டும்தான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. இல்லாத போஸ்ட்டில் மறுபடியும் தகட்டச்சாளர் மற்றும் அச்சுப்பொறி இயக்குபவர்னு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள சேலரியும் கொடுக்குறாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி கொடுத்த அப்பாயின்மெண்ட் அனைத்துக்கும் தணிக்கை தடை இருக்குது. இந்த தணிக்கை தடையை நீக்கிறதுக்கு எந்த விதமான அவங்க பணியில் இருக்கிற வரைக்கும் இந்த சம்பளத்திலேருந்து பிடித்தம் செய்யப்பட்ட முறைகேடுகளின் மீது நடவடிக்கை எடுத்து பிடித்தம் செய்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. ரிட்டையர்ட் ஆகும்போது நாங்கள் அவங்கள சம்பளத்திலேருந்து பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த லெட்டர் எடுத்துகிட்டு இவங்களே அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு. டெர்மினல் பெனிஃபிட்லேருந்து பிடிக்கக்கூடாதுங்கிறது தான் நீதிமன்றங்களுடைய நிலை. ஏன்னா ஒருத்தர் வந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்போவுமே இது வரைக்கும் அவருக்கு நடந்த தவறுகள் எல்லாத்துக்கும் எதுக்குமே சம்பளத்தில் செய்யாமல் டெர்மினல் பெனிஃபிட்டில் போய் பிடிக்கும்போது அவர் பொருளாதார ரீதியான இழப்பை அந்த குடும்பம் சந்திக்கும். அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு சொல்கிறாங்க. அந்த நீதிமன்ற தீர்ப்புலேயே என்ன இருக்குன்னா, இது இவருக்கு வந்து இவர் பிடித்தம் செய்யக்கூடுவது சட்ட ரீதியாக பிடித்தம் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த உத்தரவுகள் வழங்கப்படுவதில்லை. அவர் கடைசி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பிடித்தம் செய்யும்போது அந்த குடும்பம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் என்ற அடிப்படையிலேயே இந்த உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. அப்போது இந்த உத்தரவுகளை இந்த மாதிரி இவங்களை பிடித்தம் செய்யாமல் ஆடிட்டிங் அப்ஜெக்ஷன் வந்தபோதே பிடித்தம் செய்கிறதுக்கு காரணமானவர்கள் யாரோ, பிடித்தம் செய்ய வேண்டிய பணியை கொடுத்தவங்க யாரோ
அவங்க பிடித்தம் செய்யாமல் இருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அவங்கள்டேருந்து ரெக்கவரி பண்ணணும். இல்லை அவங்கள கிரிமினல் கேஸே ஃபைல் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து கூட்டுச்சதியில் ஈடுபட்டு தான் இந்த சம்பளத்தை அவருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அந்த நீதிமன்ற தீர்ப்பிலேயே, உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே கூட என்ன வருது, இந்த இவருக்கு கொடுத்த மிகை ஊதியம் இம்பர்சனேஷனோ வேறு ஃப்ராடுலேயோ கொடுக்கலன்னா மட்டும்தான் பிடிக்க முடியும், செய்ய முடியும். இப்போது இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் கூட்டுச்சதியில் ஈடுபட்டு எல்லாரும் சேர்ந்து தான் கொடுக்குறாங்க. இல்லாத ஒரு போஸ்டிங்கில் இன்க்ளூடிங் சிண்டிகேட் மெம்பர்ஸும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ரூவல் பண்ண சிண்டிகேட் மெம்பரையும் நீங்கள் கிரிமினல் கேஸ் போட்டு உள்ளே அனுப்புங்க. எதுக்கு, என்ன காரணத்துக்காக இவங்க வந்து இதையெல்லாம் அப்ரூவ் பண்ணுறாங்க? சட்டத்துக்கு புறமான சட்டம் தெரியல, இல்லை இதை பற்றி அடிப்படை அறிவே இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட நபர்களை ஏன் இங்கே வந்து நியமனம் செய்கிறீங்க? ஒரு நிர்வாகத்தை கவனிக்க வேண்டிய நபர்கள் என்னென்ன நடக்கணுங்கிறத பற்றி தெரியணும் இல்லையா? அது இல்லை. உதாரணமாக பவளக்கண்ணன் ஒருத்தர், அவருக்கு துணை தகட்டச்சாளர் அப்படிங்கிறதுலேருந்து தகட்டச்சாளர் மற்றும் அச்சுப்பொறி இயக்குவோருங்கிற துணைச்சட்ட விதிகளில் இல்லாத பதவியில் நியமனம் செய்து அவரை பதவி உயர்வு கொடுத்து அவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. இன்னொருத்தர் பே செல்வராஜன் ஒருத்தர் இருக்கார், அவரும் அதே மாதிரி தான் துணை தகட்டச்சாளர் மற்றுங்கிற பதவியில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு இது தகட்டச்சாளர் மற்றும் அச்சுப்பொறி இயக்குவோர்னு ஒரு ப்ரமோஷனை ப்ரொமோஷன் கொடுத்த 2 வருடத்தில் அவருக்கு வந்து செலெக்ஷன் கிரேடு கொடுக்குறாங்க. இதை விட அபத்தம். இது கூட அடிப்படை அறிவே இல்லாத இந்த நபர்கள் எப்படி இருக்காங்க, இதை லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் எப்படி அப்ரூவ் பண்ணுது, இதெல்லாம் ஒரு புரியாத மர்மம் இது. அதே மாதிரி 56 பேர், 56 பல்வேறு நிலைகள் உள்ள பணியாளர்கள், அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, சூப்ரண்டு, இந்த கேடரில் உள்ளவங்க 56 பேர் விசி குழந்தைசாமி அறிக்கையில் விடுபட்டு போனவர்கள்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள ரெகுலரைஸ் பண்ணுறது எப்போ அப்படின்னா 2009 தான் ஒப்பளிக்கப்பட்ட பணியிடத்தில் பணியாளர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அப்போ எப்படி அவங்களுக்கு பென்ஷனபிள் சிபிஎஸ்சில் தானே அவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும், சிபிஎஸ்சில் தானே அவங்கள ரெகுலரைஸ் பண்ணணும். அது கிடையாது. ஏன்னா இந்த 296ன்னு ஒரு ஜிஓ போடுறாங்க, அதுக்கு பிறகு 284 தமிழ் வளர்ச்சித்துறை ஜிஓ இருக்குது. அந்த ஜிஓவில் தான் இவங்க 2009 இவங்களை ரெகுலரைஸ் பண்ணுறாங்க, விடுபட்டு போச்சு அப்படின்னு. அப்படி விடுபட்டு போச்சுன்னு சொல்லும்போது இவங்க எந்த டேட்லேருந்து ரெகுலரைஸ் ஆகிறாங்கங்கிறது அது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்துருக்கணும் அந்த ஜிஓவில். அன்லஸ் அதர்வைஸ் ஃபைனான்சியல் இதில் எல்லாம் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இல்லைன்னா இவங்க எப்படி சேலரியாக அவங்க கொடுத்தாங்க? எந்த வித அப்ரூவலும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து இப்போ பென்ஷனில் பிடிச்சி இபிஎஃப்பில் போட்டு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்களா அவங்க? ஏன்னா இப்போ இவங்களே இதில் கலந்துக்கிட்டு, இவங்களே தான் இந்த ஒர்க்கை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உதாரணமாக இப்போ உமா மகேஸ்வரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க துணைப்பதிவாளராக இருக்காங்க. முரளின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் துணைப்பதிவாளராக இருக்கார். இவங்கெல்லாம் சேர்ந்து செல்வின்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஏஆராக இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இவங்களுக்கு சேலரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன், சிண்டிகேட் செக்ஷன் இதில் எல்லாம் இவங்க தான் ஆக்குபைட் பண்ணியிருக்காங்க. இப்போது வேந்தர் அனுப்பின ஒரு டைரக்ஷன் மேலே லீகல் ஒப்பீனியன் கேட்டு தான் இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா டைப்ரைட்டிங் மோசடி நடந்திருக்கு, டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் தவறு நடந்திருக்குன்னு கவர்னர் ஒரு லெட்டர் அனுப்புகிறார் நடவடிக்கை எடுக்க சொல்லி. அதுக்கு லீகல் ஒப்பீனியன் கேட்குறாங்க. 2 அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. எப்படி தவறு நடந்ததுக்கு ஒரு கமிட்டி இவங்க போட்டு அதை ரெகுலரைஸ் பண்ணுறது எப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ கவர்னர் இப்போ வேந்தர் கொடுத்த இப்போ டைரக்ஷனில் மறுபடியும் லீகல் ஒப்பீனியன் யார்கிட்ட வாங்குறது, லா செக்ரட்டரிகிட்ட வாங்குறதா இல்லை அட்வொகேட் ஜெனரல்கிட்ட வாங்குறதா அப்படின்ற இது வந்து ஆலோசனை நடந்து கொண்டிருப்பதாக பேசப்படுகிறது. இப்போ இது மாதிரி தமிழ் யூனிவர்சிட்டியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த முறைகேடுகளுக்கு எதிராக எப்பப்பெல்லாம் ஆக்ஷன் எடுக்க சொல்லி அரசாங்கமோ இல்லை வேந்தரோ டைரக்ஷன் கொடுத்தாங்களோ அந்த சமயத்தில் எல்லாம் இவங்க அதுக்கு மேலே ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குறது ஒரு சம்பிரதாயமாகவே பழக்கமாகவே வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுது, இதை தள்ளி போடணும் எப்படியோ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த 56 பேர் ஜிஓ வந்து ரெகுலரைஸ் பண்ண ஜிஓவுக்கு எந்த லீகல் ஒப்பீனியன் வாங்கினாங்க? ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கலை. அவங்களுக்கு அவங்களே அட்சதை போட்டு அவங்களே அந்த இதுக்கு வந்து பென்ஷனபிள் சர்வீஸில் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க, ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க. அதே இதை பிடிச்சி இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். 56 பேருக்கு பென்ஷன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இந்த ஜிஓ எந்த அளவுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கா இல்லையாங்கிறத லீகல் ஒப்பீனியன் அது வாங்கலை ஒன்று, அதையும் முடிவு பண்ணணும். அதுக்கடுத்தது இதில் இந்த திருமதி உமா மகேஸ்வரிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏஆர்லேருந்து டிஆராக ப்ரொமோஷன் ஆகும்போது 2 டிஆர் போஸ்ட் தான் இருக்குது.
2 டிஆர் போஸ்ட் இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு டிஆர் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவங்க ஆல்ரெடி 2 டிஆர் இருக்காங்க. டிஆர் இருக்கும்போது இவங்களை எப்படி பொது நிதியில் ஒப்பளிக்கப்பட்ட பணியிடத்தில் இவங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுக்க முடியும்? ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது. இவங்க சுயநிதியில் தான் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. சுயநிதியில் ப்ரொமோஷன் கொடுத்தா இவங்களுக்கு பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? 2 டிஆர் பதவியில் ஆல்ரெடி ஆள் இருக்கும்போது 3வது ஒரு டிஆர் எக்ஸஸாக அப்பாயின்மெண்ட் ப்ரொமோஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு பென்ஷன் கால்குலேஷனில் எப்படி வரும்? இதுக்கான அனைத்து ஆவண ஆதாரங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. 2 டிஆர் இருந்தாருங்கிறதுக்கும் ஆதாரம் இருக்குது. இதுக்கு பிறகு இவங்க கொடுத்தது சுயநிதி டிஆருங்கிறதுக்கும் ஆதாரம் இருக்குது. இது எல்லாம் நம்ம வந்து உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறைக்கு ஆவணங்கள் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ஆனால் இதுவரைக்கும் பென்ஷன் வந்து அவங்களுக்கு டிஆர் கேடரில் தான் பென்ஷன் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி நடக்கும்? சாத்தியம். இது வந்து இப்போ இது உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை ஏடியும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற ஆவணங்களை கொடுக்கணும். இல்லைன்னா நாங்கள் ஆவணங்கள் கொடுக்குறோம், இந்த ஆவணங்கள்லாம் பல்கலைக்கழகத்திலேருந்து வாங்கி அதை சரிபார்த்து அதை சரி பண்ணணும், அதை ரிவைஸ் பண்ணி அவங்களுக்கு பென்ஷன் போடணும். இது வரைக்கும் போடலை. இப்போது கல்வியியல் அண்டு மேலாண்மை துறையில் சுயநிதியில் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்னா சுயநிதியில் இது வந்து யூஜிசி ஸ்கேலில் இவங்க எப்படி சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? இப்போ சுயநிதியில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன கன்சால்டேட் பேயில் பண்ணுவாங்க. இப்போ இங்கே சுயநிதியில் ஒர்க் பண்ண சுயநிதியில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட நான் டீச்சிங் ஸ்டாஃப்பும் சரி, டீச்சிங் ஸ்டாஃப்பும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஸ்கேல் ஆஃப் பே வந்து எதுலன்னா யூஜிசி ஸ்கேலில் பண்ணியிருக்காங்க. இப்போது அதில் ஒருத்தர் இதில் இப்போ வந்து முதல்வராக இருக்கார், அதாவது துறை தலைவராக இருக்கார். அவர் பிஎட்டில் அவர் வந்து இணைப்பேராசிரியராக நியமனம் பண்ணது தப்புன்னு ஆடிட்டிங் அப்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபா இருக்குது இது வரைக்கும். இதுக்கு எந்த விதமான இதை சால்ட் அவுட்டே பண்ணலை. இதை என்ன முடிவு செஞ்சு பணத்தை வசூல் பண்ணணும்னா வசூல் பண்ணியிருக்கணும், வசூல் பண்ணலைன்னா வசூல் பண்ண அதுக்கு வந்து ரெகுலரைஸ் பண்ணியிருக்கணும். ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ரீசனபிளாக காரணங்களை சொல்லியிருக்கணும். இது எதுவுமே பண்ணலை, அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ அவர் பெரிய கொடுமை என்னென்னா அவர் விசிக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ட்ரெயின்டு பேக்ரவுண்டு, இந்த அப்பாயின்மெண்ட்டே ட்ரெயின்டு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கும்போது அவர் எப்படி விசிக்கு அப்ளை பண்ணியிருக்காரு? இந்த பணத்தை ரெக்கவரி பண்ணவே இல்லை, சுத்தமாக ரெக்கவரி பண்ணாமல் பேசாமல் இது வரைக்கும் பேசாமல் இருக்காங்க. இவர் ரிட்டையர்ட் ஆகிறவனை கொண்டு போய் ரெக்கவரின்னு போடும்போது கோர்ட்டு வந்து நிச்சயமாக இதை பிடிக்கக்கூடாது, பிடித்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 இல்லை 70 லட்சம் ரூபா அரசுக்கு நஷ்டம் ஏற்படும். இது ஒன்று. அதுக்கடுத்து பென்ஷன்தாரர்கள் இருக்காங்கல்ல, இப்போ கோவிந்தசாமின்னு ஒருத்தர் பென்ஷன்தாரர். அவர் வந்து இப்போ இந்த ட்ரெயின்டு பேக்ரவுண்டு, ட்ரெயின்டு அப்பாயின்மெண்ட்டு அவருக்கு, அதாவது உள்ளாட்சி நிதி தணிக்கை துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மேலே எல்லாம் குறை சொல்கிறீங்களே, நாங்கள் இவருக்கு பென்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு எழுதின பிறகு எப்படி பென்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க, நாங்கள் இவருக்கு பென்ஷன் தர முடியாதுன்னு எழுதிட்டோம், ஆனால் அதுக்கு பிறகு பென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முடிவு பண்ணது யார்? அவர் மேலே என்ன நடவடிக்கை? அவரை ரெக்கவரி பண்ணுங்கள். இது சம்மந்தமான தவறான விஷயங்கள் எடுத்தால் கிரிமினல் நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி நிதி இழப்பீடு மட்டுமே எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். இன்னும் இப்போ தொடர்ந்து வந்துகிட்ருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த சின்னப்பன்கிறவருக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆடிட்டிங் அப்ஜெக்ஷன் இருக்குது. அவரோட அப்பாயின்மெண்ட்டு, அவர் அந்த சமயத்தில் என்ன பிஹெச்டி வாங்கியிருந்தார், இது வந்து பிஎட்டில் அவர் வந்து கல்வியியலில் பிஹெச்டி வாங்கலை, அவர் நாடகத்துறையில் வாங்கியிருக்காரு, அது வந்து இதற்கு செல்லத்தக்கதில்லைன்னு ஆடிட்டிங் அப்ஜெக்ஷனில் இருக்குது. இது வரைக்கும் பண்ணலை. இப்போ ஆடிட்டிங் அப்ஜெக்ஷன் இருக்கிற கேண்டிடேட்ஸை எடுத்தாலே பல கோடி ரூபா வரும். யாருக்கும் எந்த ரெக்கவரியும் பண்ணலை, அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கலை, எதுவுமே பண்ணலை அவங்க. இப்போ இந்த மாதிரி இந்த நிதி முறைகேடு சம்மந்தமாக எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிதித்துறை செயலாளரும் சிண்டிகேட் மெம்பராக இருக்கார். இந்த சிண்டிகேட் மெம்பர் இதில் இந்த தகவல் எல்லாம் இவங்களுக்கு தெரியும் போதும் இது மேலே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இது வரைக்கும். தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளரை பொறுத்தவரை அவர் வந்த பிறகு நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, துணைவேந்தர், பதிவாளர் இதெல்லாம் ஒரே இன்ஸ்டியூஷனை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து இதில் கூட்டுச்சதி பண்ணி அவங்களுக்கு ஒருத்தருக்கு தெரியும், அதனால் இவங்களுக்கு எதுவும் பண்ணாமல் விட்டாங்க, அதனால் இப்போ செயலாளர் வந்துட்டார், அதனால் அரசு செயலாளருங்கும்போது இவர் ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, இவர் நிச்சயமாக சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம். இவர் அதை விட மோசமாக இருக்கார். இப்போ 1 வருடம் ஆச்சு. அதுக்கு பிறகு அட்லீஸ்ட் இந்த தவறுகளை இதுக்கு மேலே நடக்காமல் நிறுத்துறதுக்கு கூட இவர் எந்த முன்வரவும் இல்லை, எதுவும் பண்ணலை. இது சம்மந்தமாக இப்போ நான் என்ன கேட்குறோம்,
இந்த நிதித்துறை செயலாளர் வந்து ஸ்பெஷல் கம்ப்ளீட் ஆடிட்டிங் அப்பாயின்மெண்ட்டு ப்ரமோஷன் இது வந்து பே ஃபிக்ஸேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆடிட்டிங் போட்டு கேளுங்க. இப்போ எங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் அனுப்புங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேளுங்க. நாங்கள் ஆதாரத்தை சப்மிட் பண்ணுறோம். அதுக்கு மேலே தமிழ் பல்கலைக்கழகத்தில் இதற்கான ஆவணங்கள் இருக்கான்னு வாங்கி பாருங்கள். அப்படி இருந்தால் அதன் மீது என்ன நடவடிக்கை, சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுங்க. அந்த நடவடிக்கை எடுக்கலை, எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அவர் இந்த 10 மாதத்தில் ஒரு நடவடிக்கை கூட இல்லை, எடுக்கலை. ஒருத்தர் வந்து ஒரு இன்னெலிஜிபிள் அப்பாயிண்டின்னு சொல்கிறவர் இதெல்லாம் பேசப்படுகிறது. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து என்ன ஆகிடுன்னா, இப்போ இதில் முக்கியமான கீ போஸ்ட்டில் எல்லாத்துலேயும் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கீ போஸ்ட்டில் எல்லாத்தையுமே இன்னெலிஜிபிள் அப்பாயிண்டீஸ் அல்லாட்டி ட்ரெயின்டு பேக்ரவுண்ட் உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ பன்னீர்செல்வங்கிறது துணைப்பதிவாளராக இருந்தவர் ஒரு பதிவாளர் இன்சார்ஜ்னு போட்டாங்க. நாங்கள் தொடர்ந்து இவர் எப்படியெல்லாம் இவர் இந்த அப்பாயின்மெண்ட் எப்படி தப்புங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க அவங்க ரிஜிஸ்ட்ராராக கல்வியாளர் தவிர வேறு ஆள் போடுறதுக்கு நம்ம துணைச்சட்ட விதிகளில், தமிழ் பல்கலைக்கழக துணைச்சட்ட விதிகளில் இடமே இல்லை. இவரை ஏன் ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கிறாரு? இவருக்கும் செயலாளருக்கும் உள்ள தொடர்புகள் என்ன? இவங்க இந்த முறைகேடுகளில் ஏதாவது இவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்களா? அதன் மூலம் இவர்கள் ஏதாவது பயனடைந்திருக்கிறார்களா? இந்த நடவடிக்கை எடுக்காததனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய கேள்வி இது. இப்போ இந்த மாதிரி ஆளுங்க உட்காந்துருக்கும் போது எனக்கு ஆர்டிஐயில் கேட்டால் அவர் சொல்கிறாரு, இதில் வெட்கக்கேடான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு லா கிராஜுவேட்டுன்னு போட்டிருக்காரு. பட் எல்லா தகவல்களுக்கும் 19 தகவல் கேட்டிருக்கோம். இது 1ஆம் நம்பர் கேள்விக்குரிய பதிலே எதற்கும் பொருந்தும். தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அரசு வேலையில் அரசு சம்பளத்தை வாங்குறீங்கன்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. உங்களோட கல்வி தகுதி, நீங்கள் என்ன வெறும் ஒரு டாக்டர் கூட வெளியில் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராப்பர் சர்டிஃபிகேட் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணால் தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அரசுக்கிட்டேருந்து சம்பளம் வாங்குறீங்க. அரசுக்கிட்டேருந்து சம்பளம் வாங்கும்போது நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட்டு வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட்டுங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்குது. அப்போ கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே. எதை கேட்டாலும் வலுமினஸ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் தமிழ் யூனிவர்சிட்டியில் எதை தொட்டாலும் தவறு நடந்திருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது. அப்போ அது தொடர்பான இன்ஃபர்மேஷனை கேட்காம எப்படி இருக்க முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களோட கோரிக்கை என்னன்னா, இப்போ நேர்மையாளர் என்று அறியப்பட்ட மாண்புமிகு நிதித்துறை செயலாளர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள், இது மாதிரி உதயச்சந்திரன் அவர்கள் இது தொடர்பாக ஒரு ஸ்பெஷல் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த ஒட்டுமொத்த தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வரவு செலவு, அப்பாயின்மெண்ட்டு, ப்ரொமோஷன், பே ஃபிக்ஸேஷன், பென்ஷன் யாருக்கு கொடுத்துருக்காங்க, பென்ஷன் வெதர் தே ஆர் எலிஜிபிள் ஆர் நாட், இவர் பென்ஷனபிள் சர்வீஸில் அப்பாயின்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது எல்லாத்தையுமே ஆய்வு செய்து ஒரு முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளைனண்ட்டுங்கிற முறையில் எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி உங்கள்கிட்ட இருக்க ஆவண ஆதாரங்களை இவங்க என்னென்னது சொல்லியிருக்காங்க, இவங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டு இந்த ஸ்பெஷல் இது ட்ரைவ் பண்ணி இவங்களை வந்து ஆடிட்டிங், ஸ்பெஷல் ஆடிட்டிங் போட்டு மொத்தமாக ஒட்டுமொத்த தமிழ் யூனிவர்சிட்டியுடைய எல்லாத்தையுமே ஆய்வு செய்து நிதி தொடர்பான அனைத்து விவரங்களையும் ஆய்வு செய்து இதில் சம்மந்தப்பட்டவங்க யார், தப்பு பண்ணவங்க யாருன்னா இன்க்ளூடிங் சிண்டிகேட் மெம்பர்ஸ், கிரிமினல் வழக்கு பதிவு செய்யணும். இந்த பணத்தை ரெக்கவரி முடிஞ்சால் ரெக்கவரி பண்ணணும். ரெக்கவரி பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட சோர்ஸ் இல்லைன்னா அவங்க மேலே கிரிமினல் வழக்கு பதிவு செய்து தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இந்த தவறு நடக்காமல் தமிழ் பல்கலைக்கழகத்தை காப்பாற்றணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.